ஆல்பனி அனாலிசிஸ் வியூவர்ஸ், ஒரு முக்கியமான விவாத நிகழ்ச்சி, அதாவது சர்ச்சைக்குரிய ஒரு பேசு பொருளை பற்றி இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மையார் குறித்து சர்ச்சைக்குரிய விதத்தில் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதை குறித்து இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு இந்துத்துவவாதி என்றும் மதவெறி பிடித்தவர் என்பதை போலவும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சித்தரித்துள்ளார். இந்த சித்தரித்துள்ள இந்த நிகழ்விற்கு தெலுங்கானாவின் முன்னாள் கவர்னர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மையார் அவர்கள் ஒரு சிறந்த இந்துத்துவவாதி, அவர் கோவில்களுக்கு செல்வார், சுவாமிகளை கும்பிடுவார், ஆனால் அவர் மதவெறி பிடித்தவர் அல்ல என்றும் ஒரு கருத்தை அவர் பதிவு செய்துள்ளார். சரி, இது குறித்து பல கண்டன குரல்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எழுந்து வருகிறது. முன்னாள் அமைச்சர், அமைப்பு செயலாளர் திரு டி ஜெயக்குமார் அண்ணன் அவர்களும், முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அண்ணன் அவர்களும் இதற்கு மிக கடுமையான கண்டன குரலை பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கக்கூடிய காயத்ரி ரகுராம் அவர்கள், ஒரு எல்கேஜி மாணவன் கூட இந்த முட்டாள் மனிதனுடன் விவாதம் செய்ய மாட்டான் என்று அண்ணாமலையை மிக கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார். சரி, ஓகே, இப்படி ஒரு கடுமையான விவாதத்திற்கு உள்ளான இந்த பேசு பொருளை குறித்து இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அதாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்துத்துவவாதியா, மதவெறி பிடித்தவரா என்பதை நாம் பார்த்தோமானால் இல்லை என்ற பதில்தான் சிறந்த ஒரு பதிலாக இருக்கும். எப்படி என்று பார்த்திருக்காங்கன்னா, அவர் ஒரு நாளும் மதம் சார்ந்த விஷயங்களில் அவர் கவனம் செலுத்தியது கிடையாது. அவர் ஒரு பக்தர், ஒரு இந்து கடவுளுக்குரிய ஒரு பக்தராக அவர் இருந்தாலும் ஒரு நாளும் தன்னை ஒரு இந்துத்துவவாதியாக அவர் காட்டியது இல்லை. உண்மையில் பார்க்க போனால் இந்து மதத்தில் ஒரு காஞ்சி சங்கராச்சாரியர் திரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளையே ஒரு விஷயத்தில் அவர் சிறையில் எடுத்து வைத்தார். சிறையில் வைத்து அவரை தண்டிக்கக்கூடிய அளவிற்கும் அவர் மிக ஒரு நேர்த்தியான ஒரு நிர்வாகியாக அவர் இருந்தார். ஒரு முதலமைச்சர் எப்படி ஒரு தவறிலே எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற விஷயத்திலே அவர் அருமையாக ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் விஷயத்திலே அவர் ஒரு சிறப்பான முடிவையும் அவர் எடுத்திருந்தார். இதிலிருந்தே தெரிகிறது அவர் ஒரு இந்துத்துவவாதி என்பது அல்ல என்று. அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினரின் வலைக்குள் என்றைக்குமே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சிக்கியதில்லை. இத்தனைக்கும் மோடியா லேடியா என்று அவர் தன்னுடைய இறுதி நாட்களில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களில் அவர் விவாதங்களையும் வைத்திருந்தார். அவர் அதை குறித்து கேள்விகளையும் எழுப்பியிருந்தார். அவர் ஒரு நாளும் தன்னை இந்துத்துவவாதியாக அவர் தன்னை காட்டிக்கொண்டதே கிடையாது. ஆனால் அவர் இறைபக்தி கொண்டவர். அவர் ஆலய வழிபாடு செய்பவர். அதையெல்லாம் செய்தாலும் அவர் ஒரு நாளும் தன்னை மதவாத அரசியலுக்குள் கொண்டு செல்லவில்லை. மதவெறி பிடித்தவராக தன்னை அவர் ஒரு நாளும் அவரை காட்டிக்கொண்டதில்லை. அது மட்டும் இல்லாமல் என்னதான் மத்தியிலே மதவெறி பிடித்த அந்த பாரதிய ஜனதா அரசு இருந்தாலும் அவர் ஒரு நாளும் அது இந்துத்துவ கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிற ஆட்சி என்று சொல்லி ஒரு நாளும் அவர் பாரதிய ஜனதா கட்சியை அவர் ஆதரித்தவரும் இல்லை. ஒரு நிலையில் அவர் ஆதரிக்கிற ஒரு சூழல் வந்தாலும் அவராலேயே பாரதிய ஜனதா அரசு கவிழ்ந்த அந்த வரலாறுகளும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா அரசு செய்யக்கூடிய பல மக்கள் விரோத விஷயங்களை அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் இந்துத்துவ ரீதியாக மக்களுக்கு செய்த கொடுமைகளை, பாரதிய ஜனதா செய்த கொடுமைகளை எல்லாம் அவர் எதிர்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கிற பொழுது அவர் ஒரு நாளும் அவர் இந்துத்துவ ரீதியான ஒரு தலைவராக அவர் தன்னை காட்டிக்கொண்டது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதாவுடன் கூட்டு வைத்தது என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்று பகிரங்கமாகவே அவர் மன்னிப்பும் கேட்டிருந்தார். புரட்சித் தலைவி அம்மா எதற்குமே பின்வாங்குகிறவரும் அல்ல, எதற்காகவும் மன்னிப்பு கேட்டவரும் அல்ல. அவர் மனம் வருந்தின ஒரே ஒரு விஷயம், அவர் மன்னிப்பு கேட்ட ஒரே ஒரு விஷயம், அவருடைய வாழ்க்கையிலே பாரதிய ஜனதாவுடன் கூட்டு வைத்தது தான் என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்று சொல்லி பகிரங்கமாகவே புரட்சித் தலைவி அம்மா மன்னிப்பு கேட்கிற அளவிற்கு அவர் எத்தனை பெரிய ஒரு மத அரசியலுக்கு எதிரானவர் என்பதை இந்த கருத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை சொல்வது போல புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மதவாதி கிடையாது, இந்துத்துவவாதி கிடையாது. அவர் என்றைக்குமே ஒரு மதசார்பற்ற தலைவர், ஒரு பொதுவான தலைவர்,
மக்கள் விரும்பும் மக்கள் தலைவர், மக்களின் முதல்வராக இருந்தவர். மக்கள் இன்றைக்கும் தன்னுடைய மனதில் கோவில் கட்டி அவரை ஒரு இதய தெய்வமாக அவர்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனரஞ்சகமான மக்கள் தலைவர், என்றைக்குமே அசைக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற மக்கள் தலைவர் என்பதை மதவெறி பிடித்த அண்ணாமலைக்கு இந்த பதிவின் வாயிலாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.